கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இந்த ஊழியத்தின் பாதை என்ற நிகழ்ச்சியின் தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு என்று பார்த்து, நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அவருடைய ஊழியத்திற்கென்று தெரிந்தெடுத்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். இந்த தேவன் நம்மை நடத்த போதுமான தேவனாக இருக்கிறார். ஊழியத்தின் பாதையிலே நாம் பலவிதமான காரியங்களை சந்திக்க வேண்டியுள்ளது. அது ஒரு சவாலாக இருக்கலாம், அது ஒரு தாழ்வாக இருக்கலாம், அது ஒரு உயர்வாக இருக்கலாம், அது ஒரு புகழ்ச்சியாக இருக்கலாம். இப்படிப்பட்ட பல்வேறு சூழ்நிலைகளை நாம் சந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நாம் அநேக வேளைகளிலே நினைப்பது, எப்படி இந்த நிலைமையை சமாளிப்பது, இனி நான் எப்படி ஊழியம் செய்வது, நான் எந்த வழியிலே நடக்க வேண்டும் என்ற ஒரு குழப்பமும் ஒரு குழப்பம் நிறைந்த நிலைமையிலே காணப்படுவோம். அதற்கு தான் தேவன் சொல்லுகிறார், வழிகளிலே நின்று நாம் பொறுமையாக நேரம் எடுத்து நாம் அதை நிதானித்து தீர்மானம் எடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். குழப்பமான சூழ்நிலையிலே பல்வேறு தீர்மானங்களை நாம் அவசரமாக எடுத்து நாம் முன்னாக கடந்து செல்வோமானால் சில காலங்களுக்கு பிறகு அது நமக்கு நல்ல வழியாக இருக்காது. ஆகவே வழிகளிலே நின்று நாம் சிறிது நேரம், சில நாட்கள் தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து நாம் பொறுமையோடு நாமே நிதானித்து, நாம் பல்வேறு காரியங்களை குறித்து நிதானித்து தீர்மானம் எடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதை தான் வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து, அதாவது பூர்வ பாதைகள் நமக்கு முன்னாடி அநேக பரிசுத்தவான்கள், எண்ணுக்கடங்காத பரிசுத்தவான்கள் தேவனுடைய ஊழியத்தை செய்துவிட்டு இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்றிருக்கிறார்கள். அவர்களும் விதமான பாடுகளின் வழியாகத்தான் கடந்து சென்றார்கள். நாம் ஒருவேளை நினைக்கலாம், நாம் தான் புதிதாக இப்படிப்பட்ட ஒரு புதிய ஊழியத்திலே ஒரு புதிய பிரச்சனையை சந்தித்து கொண்டிருக்கிறேன் என்று. இல்லை, நாம் வாழ்கிற வாழ்க்கை, நாம் செய்கிற ஊழியம் எல்லாம் ஏற்கனவே அது இன்னொருவர் செய்தது தான். பல ஆட்கள் இதே மாதிரி செய்தது தான். பல தேவனுடைய பிள்ளைகள் இவ்விதமான பிரச்சனைகளை சந்தித்தது தான். ஆகவே பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஊழியத்தின் பாதையிலே சந்தித்தவர்களை குறித்து நாம் அறிந்து கொள்ளும் பொழுது அவர்கள் அந்த வேளைகளிலே என்ன செய்தார்கள், எப்படி அந்த நிலைமையை சமாளித்தார்கள், அவர்கள் எடுத்த தீர்மானங்கள் அவர்களுக்கு நல்ல நன்மை கொண்டு வந்ததா, நல்ல வழிகளை தெரிந்து கொண்டார்களா என்று நாம் அதை விசாரித்து, நல்ல வழி எங்கே என்று பார்த்து, எல்லாரும் அநேக பேர் இருப்பார்கள், ஆனால் நல்ல ஃப்ரூட்ஃபுல்லாக நன்மை நல்ல முடிவாக உள்ள நல்ல வழியை நாம் தெரிந்து கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதிலே நடவுங்கள். நல்ல வழியை தெரிந்தெடுத்து நாம் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, முன் நடந்ததே இப்பொழுதும் நடக்கிறது, இனி நடக்க போகிறதும் முன்னமே நடந்ததையோ தேவன் விசாரிப்பார். ஹல்லேலூயா. நாம் நினைக்கிறோம் நாம தான் புதுசாக இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனையை சந்திக்கிறோம் என்று. இல்லவே இல்லை. முன் நடந்ததே இப்பொழுதும் நடக்கிறது. நம்முடைய வாழ்க்கையானாலும் சரி, நம்முடைய ஊழிய களங்கள் ஆனாலும் சரி, நாம் சந்திக்கிற சவால்கள், நாம் அனுபவிக்கிற ஆசீர்வாதங்கள், நாம் பெற்றுக்கொள்ளுகிற புகழ்ச்சிகள், நாம் பெற்றுக்கொள்ளுகிற நிந்தனைகள் எல்லாம் முன்னமே நடந்தது தான் இப்போ நடந்திருக்கிறது. முன்னமே தேவனுடைய ஊழியர்களுக்கு நடந்தது தான் இப்பொழுது தேவனுடைய ஊழியர்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இனி நடக்க போகிறதும் முன்னமே நடந்தது. ஹல்லேலூயா. இனி நடக்க போகிறது கூட முன்னமே நடந்தது தான். நடந்ததையோ தேவன் விசாரிப்பார் என்று
கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே பூர்வ பாதைகளை நாம் விசாரிக்க வேண்டும். அதற்கு நாம் வழிகளிலே நின்று பொறுமையாக நாம் சூழ்நிலைகளையும் முந்தைய காரியங்களையும் விசாரிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். உதாரணமாக ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸ் வந்தது என்றால் அங்கே அந்த அதே போன்ற கேஸ் முன்னாடி வந்திருக்கா, டீல் பண்ணியிருக்காங்களா, அதற்கு ஜட்ஜ்மெண்ட் எப்படி கொடுத்தார்கள் என்று அலசி ஆராய்ந்து தான் அவர்கள் கேஸுகளை முடிவு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் ஊழியத்தின் பாதையிலும் நாம் நின்று விசாரித்து முன்னாடி திரும்பி பார்த்து அதை போன்ற காரியங்கள் எப்படி நடந்தது, எப்படி அதை டீல் பண்ணினாங்க, அதை எப்படி சமாளித்தார்கள், எப்படி அதை ஜெயமாக பெற்றுக்கொண்டார்கள் என்பதை நாம் விசாரித்து அறிந்து நல்ல வழிகளை தெரிந்து கொள்ள வேண்டும். சங்கீதங்களின் புஸ்தகம் 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்திலே தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று. ஹல்லேலூயா. ஊழியத்தின் பாதையிலே நாம் தனிமையாக அல்ல, நம்மை அழைத்த தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று. தாவீது ராஜா கூட ஒரு யுத்தத்திற்கு போக வேண்டும் என்றால் கூட முழங்கால் படியிட்டு உபவாசித்து ஜெபித்து தேவனிடத்திலிருந்து ஆலோசனை பெற்றுவிட்டு தான் சொல்லுவார். அப்பொழுதுதான் அது ஜெயமாக இருக்கும். அதே போன்றுதான், ஏனென்றால் தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று. எவ்வளவு அருமையான தேவன்! நாம் தான் தேவனை யூஸ் பண்ணி கொள்ள வேண்டும், பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். ஹல்லேலூயா. தேவன் நம்மை இதிலே நடவுங்கள் என்று சொல்லி போதித்து வழி நடத்துகிற தேவன். அருமையான தேவனுடைய ஊழியர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் ஊழிய களங்களிலே நாமவே தீர்மானித்து நாமவே முடிவெடுத்து விடாதபடி எல்லா காரியங்களையும் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து அவருடைய ஆலோசனைகளை கேட்டு பூர்வத்தில் நடந்த காரியங்களை அலசி பார்த்து நல்ல வழிகளை தெரிந்து கொள்ளுவோம். தேவனுடைய ஆசீர்வாதங்களை உண்மையிலும் மறுமையிலும் பெற்றுக்கொள்ளுவோம். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் விளங்குவோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஊழியத்தின் பாதை என்ற நிகழ்ச்சிக்காக நன்றி. இந்த வேளையிலும் கர்த்தாவே, ஊழிய களங்களிலே நாங்கள் முடிவுகளை எடுக்கும் பொழுது பூர்வ பாதைகளை விசாரித்து அதில் நல்ல வழியை தெரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து தேவனுடைய ஆலோசனைகளை கேட்டு தேவன் எங்களுக்கு போதிக்கப்பட்டபடி எங்கள் வழிகளை சூஸ் பண்ண தேவன் எங்களுக்கு உதவி செய்தல வேணுமா ஜெபிக்கிறோம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, துதி கன மகிமை மத்திய செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். God bless you.